Praise the Lord. நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன, அது அதிசயம் என்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, இங்க கர்த்தருடைய தூதன் இதை மனோவா கிட்ட சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, மனோவா யாருன்னா, இஸ்ரவேலை நியாயம் விசாரித்த சிம்சோனுடைய தகப்பனார் தான் மனோவா. இங்க மனோவாவுடைய மனைவி அவங்க ஒரு மலடியா இருந்தாங்க. அநேக வருடங்கள் குழந்தை இல்லாத நிலையில இருக்கும் பொழுதுதான் கர்த்தருடைய தூதன் அவங்க மனைவியை பார்த்து தீர்க்க தரிசனமாய் பேசின பிறகு அதுக்கடுத்தது மனோவா கிட்ட பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப பேசும்போது மனோவா கேட்கிறாரு, நீங்க யாரு, நீங்க எவரு, எங்க இருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஏன்னா மனோவாக்கு தெரியல இது கர்த்தருடைய தூதன் சொல்லி. அவர் நினைச்சாரு இவர் தேவனுடைய ஊழியக்காரு போல, தீர்க்கதரிசி போல, தேவனுடைய பிள்ளை போல அப்படின்னு நினைச்சதுனால நீங்க யாரு, எங்க இருந்து வந்திருக்கீங்கன்னு கேட்கும் பொழுதுதான் அப்ப கர்த்தருடைய தூதன் சொல்றாரு, என் நாமம் என்ன என்று கேட்டு நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டுதான் சொல்றாரு, என் நாமம் அதிசயம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதே ஒரு காரியத்தை நம்ம எங்க பார்க்க முடியும்னா, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்கதரிசன வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது அவருடைய நாமம் அதிசயமானவர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அதுக்கு அடுத்தது ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன், சமாதானத்தின் பிரபு எல்லாம் சொல்லலாம். ஆனா முதலாவது காரியம் இயேசு கிறிஸ்துவை குறித்து நம்ம என்ன பார்க்கிறோம், அவருடைய நாமம் அதிசயமானது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் அவர் அதிசயம் உள்ளவர். எப்படிப்பட்ட அதிசயம் வேதாகமத்தில் நாம் வசனத்துல பார்க்கிறோம். மனுஷரால் கூடாதது தேவனாலே கூடும் என்று சொல்லி பார்க்கிறோமே. ஏனென்றால் அவர் செய்கிற கிரியையை போல வேற யாராலையும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் அநேக சாட்சிகளை நாம் கேட்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகளை நாம் கடந்து வந்திருக்கலாம். எல்லாவற்றிற்கும் நம்ம தேவனுடைய நாமத்தை ஏன் சொல்றோம்? ஏன்னா யாராலையும் முடியாததை கர்த்தர் எனக்காக செய்தார் என்று சொல்லுகிறோம். பிரியமானவர்களே, வேதாகமத்துல பல இடங்களிலே கர்த்தர் செய்ததை நாம் பார்க்கிறோம். அவர் செய்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் நம்ம எண்ணி கூட பார்க்க முடியல. அப்படிதானே ஆகார வனாந்தரத்துல பார்க்கிறோம். அங்க யாருமே இல்லாத சூழ்நிலை அங்க மாறாதான் காணப்பட்டுச்சு. ஆனால் கசப்பையும் இனிமையாய் மாற்றினவர் தேவன். பிரியமானவர்களே, அங்கேயும் தன்னுடைய தூதனை அனுப்பி தன்னுடைய பிள்ளைக்காக அங்கே செய்கிற காரியத்தை நாம் வாசிக்க முடியுது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் எனக்கு அவர் அதிசயம் செய்கிறவர், அற்புதத்தை நடப்பிக்கிறவர். அதிசயம் அற்புதம்னா அநேகருக்கு மண்டையில இப்ப வர்றது என்ன தெரியுமா, நான் வீடு கட்டாம இருந்தேன், வீடு கட்டி கொடுத்தாரு, நான் சம்பாத்தியத்தை 15,000 சம்பாத்தியம் இருந்தது, இப்ப 30,000 தராரு, நான் ரொம்ப ஏழ்மையா இருந்தேன், இப்ப பணக்காரன் ஆயிட்டேன். இததான் அதிசயம்னு நான் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் கொடுக்கிற அதிசயம் என்ன தெரியுமா? வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் மாறுகிறான் என்று சொல்லி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுதான் பெரிய அதிசயம். பிரியமானவர்களே, யாராலையும் பண்ணக்கூடாத அதிசயத்தை கர்த்தர் பண்றாரு. என்ன அதிசயம் தெரியுமா? எப்படிப்பட்ட மனுஷனையும் கர்த்தரால மாற்ற முடியும். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட கடினமான உள்ளமும் கர்த்தர் எல்லாவற்றையும் கரைய பண்ணுகிறாரே, இதுதான் பெரிய அதிசயம். பிரியமானவர்களே, பிசாசாலையும் நம்மளை பணக்காரனா வைக்க முடியும், பிசாசாலையும் நமக்கு காசை கொடுக்க முடியும். ஆனால் நிரந்தரமாய் நித்தியமாய் நமக்கு தருகிறவர் கர்த்தர் ஒருவரே. பிசாசு கொடுக்கிறது நிலைத்து இருக்காதுங்க, அவர் கொடுக்கிறது நிலைத்து இருக்கும். இங்க மனோவா கிட்ட சிம்சோனை பற்றி சொல்லும் பொழுது கர்த்தர் சிம்சோனை கொண்டு செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். யாராலையும் முடியாததை சிம்சோனை வைத்து கர்த்தர் செய்தார். பிரியமானவர்களே, எத்தனையோ பெலிஸ்தியரை முறியடித்தார். இதுதான் கர்த்தருடைய ஈவு. பிரியமானவர்களே, அதனால என்ன இருந்தாலும் அவரிடத்துல ஒப்பு கொடுங்க. அவர் அதிசயம் செய்பவர். நமக்கான காரியத்தை அவர் நடப்பிப்பார். அவர் எல்லாவற்றையும் அற்புதமாய் மாற்றுவார். ஏனென்றால் அவருடைய நாமமே அதிசயம். பிரியமானவர்களே, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆமென்.